வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. வானம் தெளிவாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். வானம் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒரு மேகமூட்டம் கிடையாது. சுரீர்னு வெயில் அடிக்குது. ஆனால் வெயில் உடம்புல தெரியல. ஏன்னா இப்போ வந்து நாளைக்கு மார்கழி 1 ஸ்டார்ட் ஆகுது. சில்லுன்ற கிளைமேட்டு. சும்மா இரும்பு கேட்டெல்லாம் தொட்டு பார்த்தாலும் சில்லுன்னு தான் இருக்குது. சென்னையிலே எப்படின்னா, ஊர் சைடில் எப்படி இருக்கும், கிராமத்தில் எப்படி இருக்கும்? இன்னும் பயங்கர குளிராக இருக்கும்ல. கொடுத்து வச்சவங்க கிராமத்தில் இருக்கிறவங்க, நல்லா இயற்கையோட என்ஜாய் பண்ணுறவங்களாம் கொடுத்து வச்சவங்க தான். சென்னையில் இருக்கிற செயற்கையோட என்ஜாய் பண்ணுறோம். ஆமாம், இதோ இந்த மாதிரி சின்ன சின்ன மரத்தை வீட்டில், செடி வீட்டில் வச்சு சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஆனால் சேலம், ஈரோடு அங்கெல்லாம் ப்ரோக்ராம் போயிருந்தேன் இல்லையா, போகிற வழியெல்லாம் என்ன பச்சை பசேன்னு சூப்பராக இருக்கும். ரைட், ஓகே. இன்னும் அவங்க ஒரு 10-15 வருஷம் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. நம்ம 10-15 வருஷம் முன்னாடி போய்டும். நம்ம பொல்யூஷன்லேயே இருக்கோம், அவங்க பொல்யூஷன் இல்லாமல் இருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து வர 14ஆம் தேதி பொங்கல். அப்போ வந்து திருவண்ணாமலை போவேன். சூப்பராக இருக்கும். நண்பர்களோட போகிறப்போ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வந்து பௌர்ணமி இல்லையா? நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. நானும் ஒய்ஃபும் வெஜிடேரியன், என் மருமகளும் பையனும் நான் வெஜிடேரியன். சிக்கன் கேட்டாங்க அவங்க போய் சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு நான் தம்பி குளிப்பாட்டு பாம்பன் சுவாமி கோயில் போய்ட்டு வந்துடுவேன். இன்றைக்கி பௌர்ணமியால் எல்லா பௌர்ணமி முடிஞ்ச அளவு பாம்பன் சுவாமி போய்ட்டு வந்துடுவேன். நான் அவருடைய தீவிர பக்தர். அடுத்து ஒரு சின்ன மன கஷ்டம் எனக்கு இருக்குது. அது எப்படி சொன்னால் சரியாகுமா ஆகாதா, யார் மூலமாக சரியாகும், அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை சொன்ன டெய்லியும் மறந்துடுறேன். திருத்தணி போயிருந்தேன். நான் திருப்பதி போயிட்டு திருத்தணி போயிருந்தேன். திருப்பதியில் வந்து சாமியை பார்த்தேன். இப்படி ஷோல்டர் பிடிச்சி தள்ளாங்களை தவிர எதுவுமே சொல்ல. ஜரகண்டி அதெல்லாம் எதுவுமே சொல்ல. லைட்டாக தொட்டாங்க, போங்க 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 போ, அவ்வளோதான். அப்படி போயிட்டு அப்படி வந்துட்டு இருந்தாங்க. இதே நான் திருத்தணி, நம்ம கோயில் திருத்தணியில் கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி, கோயில் 2 மணி மூடுவாங்க. நான் 1:30 மணிக்கு போயிட்டேன். நான் போகிறேன். அங்கே வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட்டு கட்டுன்னு என்ன மாதிரி கொஞ்சம் பூசண மாதிரி ஆள் வேஷ்டி கட்டுன்னு எல்லோரும் கூப்பிட்றாரு. வா 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 வா. அதான் ஏன் வயசில் பெரியவங்க, சின்னவங்க, சின்ன குழந்தைங்க, என்ன ரொம்ப ஒரு 60-70 வயசு தாண்டவங்களாம் பொருளாமல் நடந்து போகிறாங்க லைனில். அவருக்கு வந்து குரல் கொடுக்குறாரு. இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட இன்றைக்கி கூட நீங்கள் போங்க திருவத்தினி கோயிலில், அந்த மாதிரி ஒருத்தர் வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட்டு கட்டி ஒரு பூசண மாதிரி என்ன மாதிரி இருப்பார். ஒரு 45-50+ இருக்கும். அப்படியே கூப்பிட்றாரு. வா 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 வாங்கன்னு சொன்னாங்க. வாங்க 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 சீக்கிரம் வாங்க வாங்க சொல்லலாம்ல. வா 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 ஆடு மாடு மாதிரி மெத்தாரு. இன்னும் கஷ்டமாக போச்சு, என்னடா இருந்தாலும் இன்னும் மூஞ்சி காமிக்கிறாருன்ட்டு. எல்லாம் கடவுளை பார்க்குற இதில் சாமியை பார்த்துட்டு அப்படியே நவுந்து போகிறோம். தவிர யாரும் எதிர்த்து கேட்கல. என்னால் எதிர்த்து கேட்க முடியல. தேவையில்லாமல் இது பிரச்சனை. சாமி பார்க்குற இடத்துல நான் நினச்சிட்டேன். நீங்கள் இன்னைக்கு போனவங்க, நேற்று போனவங்க ஃபீல் பண்ணிங்களா இல்லையா பாருங்கள். அந்த இடத்துல நம்ம மரியாதை இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வா 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 அந்த வா பக்கத்து இங்கே வாங்க 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 அப்படி சொன்னால் எவ்வளோ நேரம் ஆக போகுது? வாய் வரைக்கும் வந்துச்சு எனக்கு. அப்புறம் உனக்கு என்ன கேட்டேங்கிட்ட, நான் ஒரு பெரிய போஸ்டிங், ஒரு போலீஸோ ஒரு ஐஜியோ இல்லாட்டி ஏதோ ஒரு பெரிய போஸ்டிங் தான் நான் கேட்டிருப்பேன். அது கரூரையாண்ட அது வீடியோ எடுத்து போட்டால் அது ஒரு பிரச்சனை ஆகும். நீங்கள் போனவங்க, இன்றைக்கி போகிறவங்க, நேற்று போனவங்க, நாளைக்கு போகிறவங்க ஃபீல் பண்ணி பாருங்களா. அது அவர் அந்த மாதிரி சொல்கிறதும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பெரிய போஸ்டிங்கிறவங்க பெரியவங்க சொல்லுங்கள். வா வான்னு சொல்லாத, வாங்க வாங்க சொல்லுங்கள். நீங்கள் கேட்டுக்கலாம். நீ சொல்ல வேண்டிய என்ன சொல்ல என்ன கேட்டுருக்கலாம். நம்மளுக்கு அவ்வளோ இது கிடையாது. நம்ம கேட்டு சண்டை போகிற அளவுக்கு நம்மளுக்கு தெம்பு கிடையாது. தெம்புனா ஒரு பயம். எல்லாருமே ஜென்ஸுங்களும் பயப்படுவாங்க. ரோட்டில் போகிறப்போ சண்டை, ஆட்டோக்காரங்கிட்ட சண்டை ஆச்சுன்னா சண்டை போட்டு அடிக்கிறது எல்லாருக்கும் ரெடி. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒய்ஃபு, குழந்தைங்க, அவங்க வீட்டை பார்த்துக்கணும், வீட்டுக்கு போகணும், எவ்வளோ வேலைங்க இருக்கும். அதுக்கோசம் தான் எல்லாம் ஒதுங்கி போகிறாங்க. எல்லாருக்கும் கோவம் விட்டு ஒதுங்கி போகிறாங்க. அதே மாதிரி நம்மளும் கவனம் போய்ட்டு, அதனால அவங்க வந்து ரொம்ப பண்ணுறாங்க. இது வந்து யாருன்னா ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கேளுங்க. இது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சாமி பார்க்குறதே ஆடு மாடுங்க ஏய் வா 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 வான்னு சொல்லுவாங்க, வா போன்னுவாங்க. நம்மளை வந்து வயசானவங்க எல்லாரையும் அவருக்கு கூப்பிட்டது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அதை சொல்கிறேன். நீங்கள் திருத்தணி கோயில் போகிறவங்க பாருங்கள். இது எல்லா கோயில் நடக்குது எனக்கு தெரியல. 100 ரூபா டிக்கெட்டில் தனியாக 100 ரூபா டிக்கெட் இருக்குது திருத்தணி போகிறதுக்கு. நான் தர்ம தரிசனம் காலியாக இருக்குன்ட்டு ஃப்ரீ தரிசனம் போயிட்டேன். 100 ரூபா டிக்கெட்லாம் வாங்கி வந்தவங்களுக்கு அவங்க உள்ள சாமி கிட்ட நிற்க வச்சு தள்ளுங்க 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 வெளியே இருக்கும் பார்க்கணும் சொல்லிவிட்டு. ஆனால் இங்கே வா 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 போ, 100 ரூபா டிக்கெட் கொடுத்தோன்னா வாங்க போங்கன்றாரு. இந்த ஃப்ரீ தரிசனம் வா போன்றாரு. அதான் கொஞ்சம் மனசு நெருடலாக இருக்குது. இந்த காலத்தில் வந்து சாமியோட பணத்துக்கு தான் மதிப்புன்னு நினைக்கிறேன், மரியாதை நினைக்கிறேன். தட்டில் ஒரு 100 ரூபா போட்டால்
ஒரு பாக்கெட்டு குங்குமம் பூஜைலாம் தராங்க. வெறும் தொட்டு கும்பிட்டா ஓ போ போ போ. எல்லா கோயில் நடக்குதா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். நான் இருக்கிற உண்மையை தான் பேசுகிறேன், தப்பாக எதுவும் பேசுகிறேன். இது யாரும் ஒருத்தர் கேளுங்க. எனக்கு தான் கேட்குறது தெம்பு இல்லை, இது இல்லை, எனக்கு தைரியம் இல்லை. தைரியங்கிறவங்க கேளுங்க. வாங்க வாங்க போங்க போங்க சொல்லிட்டு ஓகே. அது என்கிட்ட சொல்ல நினச்சோம் அப்படின்னு. ஓகே கீழே போகலாம். தம்பி வரேன் பேசிட்டுருக்கலாம் வாங்க. நான் பண்ணிட்டேன். நம்மாடி முருகா சாயராமா இல்லை ஒத்து தூக்கியா எல்லாம் ஒத்துக்கியா பனி தூக்கி விடியா போயிட்டு ரெட்டரை நாளத்து இன்னைக்கு நான் கேமரா ஆன் பண்ணிட்டேன். அவன் ஆன் பண்ண நினச்சான். சரி ஓகே சாரி. இவனை இப்போ குளிப்பாட்டி நான் கோயிலுக்கு போனோம், பாம்பன் சுவாமி கோயிலுக்கு. தண்ணி விட்டா சூரிய பேசிட்டு வந்துடுறேன். வணக்கம் அப்பா அம்மா நாளைக்கு நாளைக்கு என்ன ஐத்தி சாப்பாட்டு ஆபத்தம் செக்கப்போக்காய் அப்பண்டா చెక్కపొకాయ కొత్తమల్లి తక్కల్లిపు நீ பேசு తక్కల్లిపు మాపళ్ళం గొయ్య పళ్ళం కొత్తమల్లి గోకాయ పొటాటో அவாக்காய் முட்டை தக்கல் பூ. முட்டை இங்கிலீஷ்ல என்னது? நம்ம பாஷையில் என்னது? முட்டை அவரத்தான் காயா முட்டை அவரத்தான் அண்டா அண்டா இங்கிலீஷ்ல எக் மாம்பழம் இங்கிலீஷ்ல என்னது? மேங்கோ மண்ணுகா. அப்புறம் வாழைக்காய் வாழைப்பழம் இங்கிலீஷ்ல என்னது? வாழைப்பழம் இங்கிலீஷ் பனானா. நம்ம பாஷையில கெலா. குட் பாய். அடுத்து வேற என்ன பழம் சொல்லு? அம்மா அங்க டப்பு ஓட்டை அடிச்சாங்க. 2-3 நாளாக சொல்லிட்டுருக்கேன். நான் தான் மறந்து போயிடுறேன். அந்த டப்பு வந்து அழுக்கு துணி போகிற டப்பு ஓட்டை அடிச்சு அது புது டப்பு வாங்கி வந்து சொல்லலாம். நான் என்ன சொன்னேன், புது டப்பு வேணாண்டா, அழுக்கு துணி போகிறதுக்கு ஒரு கவர் மாதிரி இருக்கும், அதை வாங்கி வந்தா சொல்லியிருக்கேன். இன்னும் வாங்கி வந்துடுறேன்னா மறந்து போயிடுறேன். நேற்று போனேன், இந்த கடையில் இல்லை, அந்த கடையில் இல்லை, சரவணா ஸ்டோர் போனோம், சுத்தமாக மறந்துட்டோம், ஏதோ ஞாபகம் வந்துட்டோம். சரவணா ஸ்டோர் நேற்று நானும் ஒய்ஃபும் வந்து நான் பேசுகிறேன் ஒரு நிமிஷம். என் ஒய்ஃபுக்கு ரொம்ப நாள் வெளியே நான் வாங்கி வரேன். வெளியே போகணும் ரொம்ப ஆசை. நேற்று மருமகன் வந்து தடுப்பூசி போடுறதுக்கு போயிட்டாங்க குழந்தைக்கு. அதுவசம் நானும் ஒய்ஃபும் எங்கே தான் போகலாம் சொன்ன டி நகர் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு, எங்கள் ஒய்ஃப் வெளியே போனால் ஒரு குழந்தை மாதிரி ஆகிடுவாங்க. இந்த வேர்க்கடலை, பாப்கார்னு, கரும்பு ஜூஸு அதெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா வீட்டு விட்டு வெளியே வரதே கிடையாது. கல்யாணம் பையனுக்கு ஆனதுலேருந்து ஹவுஸ் அரெஸ்ட் ஆகும். அதுவும் குழந்தை போது செம்ம ஹவுஸ் அரெஸ்ட், எங்கேயும் போக முடியல. நேற்று வெளியே கூட்டின்னு போயிட்டு அவங்க என்னென்ன வேணுமோ இன்னும் பெருசாலும் கேட்கல. வேர்க்கடலை மசாலா வேர்க்கடலை கேட்டாங்க, பாப்கார்ன் கேட்டாங்க, கரும்பு ஜூஸ் கேட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனாங்க. நான் தான் கம்பல் பண்ணி சென்னை சில்க் கூட்டின்னு போயிட்டு 2 சுடிதார் வாங்கி கொடுத்தேன். அது ஒரு 1000 ரூபா 1500 வாங்கிக்கலாம் வேணாம் சொல்லிட்டு 600 ரூபா அவ்வளோதான். 2 சுடிதார் மெட்டீரியல் வாங்கினாங்க. அது அந்த வீடியோ நான் அடிச்சிருக்கேன். ஒரு மணிக்கு போகிறேன், நீங்கள் பாருங்களேன். ஓகேங்களா? 1 மணிக்கா
இப்போது இவங்ககிட்ட பேசிட்டு ஒரு சிஸ்டர் வந்து காலிஃப்ளவர் குருமா, காலிஃப்ளவர் தொக்கு பண்ண சொல்லியிருந்தாங்க, பண்ணி காமிச்சிட்டேன். காலிஃப்ளவர் குருமா நீங்கள் பண்ணுவீங்களே, அப்பாக்கெல்லாம் தருவீங்களா, அந்த மாதிரி பண்ணி காமிக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் காலிஃப்ளவர் வீட்டில் இருக்குது, ஆமாம் வீட்டில் இருக்குது, அது காலிஃப்ளவரில் ஒரு குருமா பண்ணுறேன். எப்படின்னு பாருங்கள், அதே மாதிரி பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக. இன்றைக்கி பௌர்ணமி, நிறைய பேர் எண்ணி சாப்பிட மாட்டாங்க. எண்ணி சாப்பிடாதவங்க இந்த மாதிரி நைட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ரைட், ஓகே. பேசுகிறேன்ப்பா சாமி. தலை மறைக்காமல் பேசிட்டான். நான் மறைக்கிறேன் இப்போ அவனை. இப்போ மறைக்காம பேசு. சரி, ஓகே ஓகே, பேசு பேசு பேசு. இது இப்படி பேசு. நீ வணக்கம் இது இப்போ வணக்கம் சொல்லு, நான் மூக்கு முடுறேன். வணக்கம். என்னடா அல்ல பாபா பாபா, இப்போ பேசு பாபு. இப்போ பாப்ஜ சூரியகுமார். பாப்ஜ. சரி, ஓகே, பாய் சொல்லு. கொடுங்க டைம், டேட் சொல்லுங்க. 15 18 12 1972 இது ஞாயிறு. இன்னொருத்தர் பர்த்டே விஷ் பண்ண சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, பேர் பார்த்துட்றேன். ஸ்ரீனிவாசன், அவர் பர்த்டே முடிஞ்சிடுச்சு, அன்றைக்கி விஷ் பண்ண சொல்லியிருந்தாரு. நான் கவனிக்கல, அப்புறம் தான் பார்த்தேன் மெசேஜ். ஸ்ரீனிவாசன் ஹாப்பி பர்த்டே. அப்புறம் லாவண்யா, மணிகண்டன் லாவண்யா, அவங்களும் பர்த்டே முடிஞ்சு போச்சு. சாரி, மன்னிச்சிடுங்க மணிகண்டன் லாவண்யா. சாரி ஃபார் த லேட் விஷஸ். மணிகண்டன் லாவண்யா மன்னிச்சிடுங்க, சாரி லேட்டாக விஷ் பண்ணுறேன்ட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பிரதர். அந்த பிரதருக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். கேளம்பாக்கத்தில் இருக்கார் ஒரு பிரதரு. இன்றைக்கி வந்து ஜிஹெச்சுக்கு போயிட்டு பிளட்டு தர சொல்லியிருக்காரு. அந்த ஒருத்தருக்கு ஓப்பனர் சர்ஜரி, என்னுடைய தோழியின் மாமாவுக்கு நான் பிளட்டு கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் 2 பேர் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த கமெண்ட்டை பார்த்தேன், DEBAN போட்டு தேவன் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் நான் கேளம்பாக்கத்தில் இருக்கேன், இன்னைக்கு போயிட்டு பிளட்டு கொடுக்க சொல்லிங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஒருத்தர் அன்னதானம் போட்டால் அந்த சமயத்தில் வயிறு ரொம்ப, ரத்த தானம் பண்ணால் அது உயிரை காப்பாற்றும். தானத்திலே சிறந்தது அன்னதானமும் ரத்த தானமும். இதிலே எதுவும் முன்ன பின்னெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ ஸோ மச் தேவன் பிரதர். ரத்தம் கொடுக்கணும் சொல்லியிருக்க ஒரு பிரதர், தேங்க்ஸ் சொல்கிறேன் அவருக்கு. ஓகே, டைம் ஆகிடுச்சு, குளிக்க போனோம். பாய். நன்றி. நான் இன்னும் ஆஃப் பண்ணுறியா? சரி, அவனை தான் ஆசை அவனுக்கு இல்லை.